ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இருக்கிற தாவில் ஒரு ஸ்டோர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. கல்யாண மண்டபத்தில் என்னென்ன பாட்டிருக்காங்க, ஜாக் ஃப்ரூட்லேருந்து எல்லா செட்டும் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே நாங்கள் பார்க்கலான்னு போயிட்டுருந்தோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அன்றைக்கி சண்டேன்றதுனால காலையில் ஏஞ்சிட்டு ஒரு 10 o'clock போனோம். பாருங்கள், ஃபுல்லாக ஜாக் ஃப்ரூட்டில் என்னென்ன வெரைட்டி பண்ண முடியுமோ அதோட ஸ்நாக்ஸு, ஜாக் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க செம்மையாக இருந்தது. நாங்கள் போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலான்னு போனோம். போயிட்டு எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மட்டும் வேறு எதுவுமே வாங்கவே இல்லை. அப்புறம் பாவ் பாஜி, பானிபூரி, மசாலா பூரி, ஐஸ்கிரீம், பாட் ஐஸ்கிரீம், அப்புறம் ஃப்ரண்ட்லேயே எல்லா ஒரு சீட்ஸும் வச்சுருந்தாங்க பாருங்கள். வெண்டைக்காய் சீட், பீட்ரூட்டு, சௌச்சவ்வு, ஃப்ளவர் சீட்ஸு, கேரட்டு, பீன்ஸு, நூக்கிள்ஸு, இதோட எல்லா சீட்ஸ் வெரைட்டியும் இங்கே இருந்துச்சு. அதை பார்த்துட்டே போனோம். நாங்களும் வாங்கணும்னு நினச்சோம். பட்டு மந்த் எண்டுன்றதுனால எதுவுமே வாங்கலை. ஸ்நாக்ஸுக்கு மட்டும் அமௌண்ட் எடுத்துகிட்டு போன மாதிரி ஆச்சு. போயிட்டு ஸ்டார்டிங்லேயே புளிப்பு மிட்டாய் வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ₹1 4 தருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா அது ஒன்று 5 rupeesன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. நிறைய பாருங்கள், கடலை பருப்பிலேருந்து எள்ளு பருப்பிலேருந்து அதுவும் இந்த புளிப்பு மிட்டாய் தான் நான் வாங்கினேன். 5 rupees. ஆனால் நல்லா இருந்தது. 3 வாங்கினோம். கீழ் வீட்டு பாப்பாவுக்கு, எனக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்குன்னு வாங்கி நான் அப்பயே சாப்பிட்டுட்டே தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு வச்சுக்கிட்டாங்க. 5 rupeesன்னு சொல்லிட்டு வாங்கினோம். 3 வாங்கிட்டு அப்புறம் அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். அவங்க மம்மியும் அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க எங்கிட்ட. இந்த அம்மா எங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், வாங்கினதுமே மேடம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பெருமாள் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி குட்டீஸ் எல்லாம் ஆனால் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நிறைய ஜுவல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எதுவுமே வாங்கலை. ஒன்லி வேடிக்கை, ஒன்லி விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வந்தோம். ஒரு சில இடத்துலலாம் நல்லா இருந்துச்சு. அதோட ரேட்டும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. காட்டன் சுடிதார், குர்த்தீஸு, டாப்ஸு, ஃபுல் செட்டு, இதெல்லாமே இருந்தது. சரி, வீட்டில் இருக்கிறத ஒரு ரவுண்ட்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது பாருங்கள். இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. குட்டீஸ்க்கா இல்லை பெரியவங்க கூட போடலாம். செம்மையாக இருந்தது. ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட் மாதிரிலாம் இல்லை, ஹோல்ஸாக இருந்துச்சு. அந்த ஸ்கர்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்த்தோம். ஃபுல் செட்டு டாப்போடு பார்த்தா 1000 ஏதோ சம்திங் இருந்துச்சு. சால் இல்லாமல் பார்த்தா 700 600ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. குட்டீஸ்க்கு பாருங்கள், பட்டு ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. பட்டு சேலை, இது எல்லாமே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் 299 rupees, 300 சம்திங் இந்த ட்ரெஸ், இந்த டாப்ஸ் எல்லாம். எங்கள் ஹஸ்பண்ட் விசாரிச்சுட்ருக்காங்க ஏதோ எடுக்கிற மாதிரி. நான் வேண்டாம், ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டான்னு சொன்னால் அவங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி காட்டட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அது வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்தால் கிளிப்ஸு, இது மாதிரி தான் இருந்தது. இந்த தாத்தா நாங்கள் போகிற இடம்லாம் வந்து என்னவோ ஜுவல்ஸ் பார்த்துட்டே இருந்தார், விசாரிச்சுட்டே இருந்தார். அமௌண்ட்டு 2000 ஏதோ சம்திங் அந்த தாத்தா கையில் எடுத்தது. யாருக்காக, அவங்க ஒய்ஃபுக்காக என்னென்னு தெரியல. நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன், அவங்க ஒய்ஃபுக்காக பார்க்க வராட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கலாச்சிட்டே போயிட்டுருந்தோம். கரெக்டாக இங்கே இருந்தாருங்களா, திருப்பி இன்னொரு கடைக்கு போனால் அந்த கடையிலையும் அந்த தாத்தா அதே மாதிரி ஜுவல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக காட்டன் டாப்ஸு. பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் பட் வியர் பண்ண சூப்பராக இருக்கும். 3 டாப்ஸ் 999 போட்டிருந்தாங்க. ஷர்ட்ஸும் அதே மாதிரி போட்டிருந்தாங்க. ஏதோ 3 ஷர்ட்ஸோ ஏதோ போட்டிருந்தாங்க, 1000 சம்திங். எல்லாமே பார்வைக்கு மட்டுமே நாங்கள் போனது, எதுவுமே எடுக்கலை. ஏதோ எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கினது காட்டுருவாங்க, அது மட்டும்தான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலை. இது ஃபுல்லாகவே குர்த்திஸு, டாப்ஸு இது தான் இருந்தது. எனக்கு ஒரு சிலதெல்லாம் பார்த்தா பிடிக்காத மாதிரியே இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி காட்டன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டம்மி கலரில் தான் இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே தான். அப்புறம் பல்லவ்ஸோ பார்த்தா கிளாத் வைஸ்
ஓகே. ஆனால் எதுவுமே எடுக்கல. எடுக்கிறதுக்கு போயிருந்தா தானே இதெல்லாம் ஃபுல்லாக பெட் கவர் எடுக்க போயிருந்தா தானேங்க நம்ம பார்த்து எடுப்போம். நாம் சும்மா வேடிக்கை தானே போனோம். அதனால் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாச்சு. இது ஃபுல்லாக பெட் கவர், அப்புறமா வந்து பெட்டு, சின்ன சின்ன பெட்டு மாதிரி குட்டீஸ்லாம் படுக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பெட்டு. அவங்க அப்பா அம்மா கூட இப்படி தூக்கிட்டு சுற்றி இருக்க மாட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பாவம் இப்படியே தூக்கிட்டே சுற்றிட்டு இருந்தார். அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அந்த அம்மா போகவும் மாட்டேன்ட்டாங்க அவங்கக்கிட்ட. அவங்க அம்மா ஜாலியாக அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவர் தூக்கி வச்சுட்டே வந்துட்டு இருந்தார். அவள் இறங்கவே மாட்டேன்ட்டா. ஆனால் ஜாலியாக இருந்தது அவள் இருக்கும்போது. ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரம் போனதுனால ஒரு சில கடைலாம் ஓப்பன் பண்ணவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன் ஈவினிங்காக போகலான்னு. வந்து காலையிலே போகலாம் வாமான்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான், இதே தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் சும்மா வீட்டில் இருக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் நமக்கு. அதுக்காக கிளம்பியாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய கம்மல் நிறைய இருந்தது. எல்லாம் அமௌண்ட் இருந்தால் எடுத்துருக்கலாம் நல்லா ஜாலியாக. நம்மளே சும்மா போயிட்டு வர்றது, என்னத்தை எடுக்கிறது அனுப்பி எல்லாட்டையும் விசாரிக்கிறது எங்கள் ஹஸ்பண்டு. அப்புறம் சரி ஓகே வேண்டாம் வேண்டான்ட்டு வந்துடுது. போகிறது விசாரிக்கிறது, வேண்டாம் வேண்டான்ட்டு வந்துடுது. நான் என்ன திரும்ப பண்ணுவேன், எனக்கு வந்து எடுக்கிறதா இருந்தால் மட்டும் தான் நான் போய் அங்கே நிற்பேன், இல்லைனா எடுக்கவே மாட்டேன். அப்புறம் எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வேறு இந்த மேஜிக் புக் அது மாதிரிலாம் வாங்கலான்னு பார்த்தா, அவர் என்ன பண்ணுறாரு, 200 ருபீஸ் 250 ருபீஸ்ன்றதுக்கு ஆன்லைனில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் அமைதியாகிட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தோம். பேங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஸ்வீட்ஸு, இந்த அப்பளம், அது எனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். அது ஒன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம், அது எதுவுமே எடுக்கல. அப்பளம், ஊறுகாய் ஃபுல்லாக கோங்குரா ஊறுகாய், அந்த தெலுங்கானா சைடு ஊறுகாய் ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த ஆதிவாசி ஏர் ஆயில் சொல்லிட்டு அவங்க கூட வச்சுருந்தாங்க. ஏதோ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, எனக்கு வேண்டாம்பான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய முடி இருக்குல்ல, அதனால். பாருங்கள் ஃபுல்லாக ஊறுகாய் தான், ஃபுல் ஊறுகாய் 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 ஊறுகாய். ஃபுல்லாக ஜுவல் செட். ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் பார்த்தோம் 650 ஏதோ சொன்னாங்க. பட் கலர் வந்து ஷேடே ஆகாது அப்படின்னு சொன்னார். செம்மையாக இருந்துச்சு. அந்த முகப்பு வச்ச செயின் மாதிரி தாலி சரடு, நிறைய ஜுவல்ஸ் ஐட்டம் தான் இருந்தது. செம்மையாக இருந்தது. ஆனால் வாங்கியிருந்தால் சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட் கேரளா ஸ்டைல் டிசைன்ஸ் பார்த்தாரு. நல்லா இருக்குன்ட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த டிசைன்ஸை. அது வீடியோ எடுக்கலையோ, இதோ இவர் தான் அந்த மேஜிக் புக் மேன். வேண்டான்ட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டேன், நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அணி ஸ்டால் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லேருந்து அணிலேருந்து எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள் நேந்திரம் கேரளா ஸ்டைல் ஸ்நாக்ஸ் எல்லாமே, பலாப்பழத்தில் என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்கிறாங்களோ அந்த ஸ்நாக்ஸு ப்ளஸ் ஊறுகாய் இதுதான் இருந்தது. நெக்ஸ்ட்டு புக் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நமக்கு தமிழ் தான் வரும். இங்கே என்னடானா ஃபுல்லாக கன்னடா அந்த மாதிரியே இருந்தது. நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த காக்ரோச் இது பண்ணுறது, ரேட்டு இது பண்ணுறது எல்லாமே இருந்தது. அந்த சாக் பீஸு, அதோட மெடிஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். இங்கே ஒருத்தர் உடனே வந்துட்டு ஏதோ கேட்டாங்க, எனக்கு இது சாப்பிட்டீங்கன்னா நல்லது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. போப்பா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இதை பாருங்கள் எல்லாமே அந்த இது தான். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், நிறைய மசாலா ஐட்டம்ஸ் அது இருக்கிறாரு பாருங்கள் அந்த தாத்தா. எங்கள் பின்னாடியே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்புறம் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, 1/4 kg வந்து 150 ருபீஸ்னு மிக்சிங் அல்வா அப்படியே டப்பாலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நான் அந்த புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டதுனால எனக்கு அந்த டேஸ்ட் என்னன்னே தெரியல. பட் அவர் தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்தாரு ஒரு டப்பாவில். இதில் என்ன இருந்துச்சுன்னா, பைனாப்பிள் ஃப்ளேவரு, ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவரு, சாக்லேட் ஃப்ளேவரு, அப்புறம் நார்மல் ஃப்ளேவர், இது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர் இருந்துச்சு. அப்புறம் டேட்ஸு அல்வா இது எல்லாமே இருந்துச்சு. அதனால் அப்படியே மிக்சிங்காக 150 ருபீஸ்னு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கி கவரில் போட்டு வீட்டில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது பண்ணோம்.
அதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு வெளியே வந்து திருப்பியும் ட்ரீஸ்லாம் பார்க்க வந்துட்டோம். ட்ரீஸ் தான் செம்ம நிறைய இருந்துச்சு. வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. திருப்பி நம்ம ஊருக்கு போக எத்தனை நாள் ஆகுமோ, எப்படி இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு வாங்கவே இல்லை. திருப்பி இந்த ஜுவல்ஸ் கடையிலே தான் சுற்றி அதுதான் இருந்துச்சு பாருங்கள். இதுதான் இந்த கேரளா டிசைன், இதுதான் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தார். இன்னொன்றும் அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னு காட்டினார். பார்த்துக்கலாம் அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் நிறைய பேங்கிள்ஸ் வந்து நான் எங்கள் குட்டி பாப்பாக்கு எடுக்கலான்னு நினச்சேன். எல்லாமே ஒரு மாதிரி ரேட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம மற்ற கடையில் பார்க்குறதோட எதுவுமே எடுக்கலை. பேங்கிள்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம். நான் கூட இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கல. எங்கள் ஹஸ்பண்ட் தான் அது பார்க்குறது இது பார்க்குறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக எதுவுமே பார்க்கறதுக்கே இல்லை. அப்புறம் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் போடுறதுக்காக அந்த ஃபில்டர் கேப்பை இது மாதிரி வாங்கலான்னு வாங்கினா அது என்னென்னா 100 rupees தான். 30 rupees 50 rupees விட்டது 80 rupeesனால் கூட பரவாயில்ல. 100 rupees மாதிரி. அப்புறம் மங்குஸ்தான், அப்புறம் கோவா, அப்புறம் எல்லா ஃப்ரூட் செடி, கோவா டிஃப்ரெண்ட்டு, அப்புறம் ஆப்பிள் செடி, வாட்டர் ஆப்பிள், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ட்ரீயில் பார்த்துட்டா ஆசையாக இருந்தது. ஏன்னா இப்போ நாங்கள் நடலான் இருந்தோம், அதுக்காக பார்த்துட்ருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை.